பாக்குறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಪ್ರತಿನಿತ್ಯ ನೋಡ್ತಾರೆ? ಹalleluya. எப்ப பாக்குறீங்க? ಯಾವಾಗ ನೋಡ್ತೀರಾ? எந்த நேரத்துல பாக்குறீங்க? ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೀರಾ? இந்த சமயத்துல பாக்குறீங்க? ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೀರಾ? ஹalleluya. ಹalleluya. கை தட்டுங்க. காலையில எழுந்து ஜெபிக்கும் போதுதான் ಮುಂಜಾನೆ ಎದ್ದು அவர் உன்னை பாக்குற, நீ அவரை பாக்குற. ಮುಂಜಾನೆ ಎದ್ದು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾರೆ, ನಾವು ದೇವರನ್ನು ನೋಡಬಹುದು. இரண்டாவது அவர் நம்மிடத்துல பேசுவது எப்படி? ಎರಡನೆಯದಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವ வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ಸತ್ಯ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ நீங்க வாசித்து பாருங்க, ನೀವು ಓದಿ ನೋಡಿ, உங்களுக்கு பேசுவார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ரொம்ப ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. வேதனையா இருந்து வேதத்தை எடுப்பீங்க. ತುಂಬಾ ವೇದನೆಯಿಂದ ಸತ್ಯವೇದ அந்த வேதம் வாசிக்கும் போது உங்களோட பேசும் அந்த வேதங்கள். ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಾಗ ಸತ್ಯವೇದವು கவலைப்படாதே என்ற வார்த்தையை நிறைய கொடுப்பார். ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ ಎಂಬುದಾಗಿ அந்த வார்த்தை ಆ ಮಾತು உள்ளத்துக்கு ஆறுதலும் சமாதானமா இருக்கும். ಆ ಮಾತುಗಳು ನಮಗೆ ಸಂತೈಸುವಿಕೆಯಾಗಿರುತ್ತೆ ಮತ್ತು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುತ್ತೆ. ரொம்ப பேரு என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவராக இயேசுவை சந்திப்பதே இல்லை, ஒரு வார்த்தை கேட்பதே இல்லை. ತುಂಬಾ ಜನರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ನೋಡುವುದೂ ಇಲ್ಲ, ಸಂಧಿಸುವುದೂ ಇಲ್ಲ. நீங்கள் தாவீது ராஜாவை பார்த்தால் 5:3 சங்கீதம், ಕೀರ್ತನೆಗಳು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தாவே காலையில பாத்தீங்களா, காலையில சத்தத்தை கேட்கறதுவே, காலையில உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். ஹalleluya. ಓ ಕರ್ತನೇ, ಬೆಳಗ್ಗೆ ನನ್ನ ಸ್ವರವನ್ನು ಕೇಳುವಿ, ಹೊತ್ತಾರೆಯೇ ನಿನಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಮೇಲಕ್ಕೆ ನೋಡುವೆನು. ஹalleluya. 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 தாவீது சொல்லுகிறான், காலையில வந்து நேரே காத்திருப்பேன். தாவீது ராஜನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಬೆಳಗಿನ ಜಾವನೇ ಬಂದು ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. காலையில உமக்கு நேராய் வந்து காத்திருப்பேன். ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಬಂದು ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. நிச்சயமாகவே காலையில அதிகாலையில நீங்க எழுந்து தேவ துதிச்சு பாருங்க, ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். ನೀವು ಮುಂಜಾನೆಯೇ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನೋಡಿ, ದೇವರು ಆಗ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. 1ாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். இப்போ நீ உட்காராம, நீ சத்தம் இடாம, நீ விண்ணப்பம் பண்ணாம, நீ வேண்டுதல் செய்யாம இருந்தால் எப்படி ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்பார்? ನೀವು ಬಂದು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳದೆ, ದೇವರ ಸ್ವರಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡದೆ, ಧ್ಯಾನಿಸದೆ ಇದ್ದರೆ ಹೇಗೆ ದೇವರು ನಿಮಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. தாவீது ராஜா அதிகாலையில் எழுந்து தேவனிடத்தில் வருகிறவனாய் காணப்பட்டான். ಆದರೆ ದಾವೀದು ರಾಜನು ಮುಂಜಾನೆಯೇ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. 2ாம் வசனம் சொல்லுகிறது, நான் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளோ. ராஜாவே, என் ராஜாவே, ನನ್ನ ಅರಸನೇ, என் தேவனே, ನನ್ನ ದೇವರೇ. இது போதும், ಇದು ಸಾಕು. இது போதும். இயேசு ராஜா என்பதை அறிந்து கொண்டது போதும். ಯೇಸು ರಾಜ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ, என் தேவனே என்று அறிந்து கொண்டது போதும். ನನ್ನ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದು ಸಾಕು. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களை ஆண்டு வழிநடத்துகிறவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ದೇವರು ನೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಇದ್ದಾರೆ. காலையில தேவன் சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಕುಳಿತು ನೋಡಿ, துதிச்சு பாருங்க, ಸ್ತುತಿಸಿ ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. காலையில சொல்ற, கர்த்தாவே காலையில என் சத்தத்தை கேட்கிறவர்களே, காலையில உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். ஒரு நாளும் ஆண்டவர் என்ன பேசுவார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ಒಂದೊಂದು ದಿನವೂ ದೇವರು ಏನ್ ಮಾತನಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಬೇಕು. சில பேர் ஜெபிப்பாங்க, ಸ್ವಲ್ಪ ಜನರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ, வேதங்களை வாசிக்கவே மாட்டாங்க. ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವುದಿಲ್ಲ. உட்கார்ந்தவர்களுக்கெல்லாம் ஆலோசனை இல்லாம போயிடும். ಕುಳಿತಿರುವವರಿಗೆಲ್ಲ ಆಲೋಚನೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. இந்த வேத வசனம் இல்லாதனால ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವು ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕಾರಣ என்ன சொல்லுகிறாரு என்று நடக்கணும்ன்றது நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்காம போயிடும். ನಮಗೆ ಒಂದು ಆಲೋಚನೆ ಸಿಕ್ಕದೆ ಹೋಗಿಬಿಡುತ್ತೆ. அதுதான் பேரசுங்க, விசுவாசிங்க. ಆದ್ದರಿಂದ ಪೋಷಕರು ಮತ್ತು ವಿಶ್ವಾಸಿಗಳು வீட்டுக்குள்ள ஒரு வேதத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு வாசிக்க ஆரம்பிக்கணும். ಮನೆಯಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಓದುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. லாஸ்ட் வீக் சொன்னேன், காலையில ஜெபிக்கணும்னு சொல்லி. ஜெபிக்கிற கையெழுத்து காலையில ಕಳೆದ ವಾರ ಪಾಸ್ಟ್ ಹೇಳಿದ್ರು, ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஹalleluya. ஹalleluya.
நான் ஜெபிச்சங்களை கர்த்தர் கை விடுவதில்லை. ಪ್ರಾರ್ಥಿಸಿದವರನ್ನು ದೇವರು ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா காலையில ஜெபிக்கிறதுனாலே ஆண்டவர் உனக்கு தினந்தோறும் அவர் உன்னை பார்க்கிறார். அவர் சொல்றாரு, தினந்தோறும் பார்க்கிறேன், தினந்தோறும் பார்க்கிறேன், தினந்தோறும் பார்க்கிறேன். எனக்கு பயப்படுகிறவர் இவர், எனக்கு பயப்படுகிறவர், காலில் துதிக்கிறவர் என்று சொல்லி உங்க மேல அக்கறை கொள்கிறவர்களா இருக்கிறார். ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸುವವರನ್ನು ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. வேதம் சொல்கிறது, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். 10 அதிகாரங்கள் யோவான் 28. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. நல்லா பாருங்க, ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளின் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்று யோவான் 10 அதிகாரங்கள் 28 வசனம் சொல்கிறது. ಅವು ಎಂದಿಗೂ ನಾಶವಾಗುವುದಿಲ್ಲ, ಇಲ್ಲವೇ ಅವುಗಳನ್ನು ಯಾವನು ನನ್ನ ಕೈಯೊಳಗಿಂದ ಕಸಕೊಳ್ಳಲಾರನು. யாராலையுமே பறித்துக் கொள்ள முடியாது. ಯಾರಿಂದಲೂ ದೇವರ ಕೈಯಿಂದ ಕಸಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. கோழி தன் குஞ்சுகளை அங்க வைத்துக் கொண்டிருக்கும் போது பறவை மேலிருந்து பார்க்கிறது. ಕೋಳಿಯು ತನ್ನ ಮರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುತ್ತಿರುವಾಗ ಮೇಲೆಯಿಂದ ಪಕ್ಷಿಗಳು ನೋಡುತ್ತವೆ. அது சொல்லுகிறது, எப்படியாவது நீங்க நம்ம பறிச்சிட்டு போகணும் என்று சொல்லி. ಹೇಗಾದರೂ ಇದನ್ನು ಕದ್ದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತದೆ. உயரமான இடத்துல பறந்து பறந்து கீழே வர 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 இந்த கோழி என்ன செய்யுமா, தன் கோழி தன் குஞ்சில சட்டைகள் ஆறு மூடி கொள்ளுகிறது. கோழியோ தನ್ನ ಮರಿಗಳನ್ನು ರೆಕ್ಕೆಯ ಕೆಳಗೆ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತದೆ. கிட்ட வரும்போது அந்த பறவை சொல்லும், ஐயோ நான் இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதை ஆயிட்டாங்களே, பறித்து கொள்ள முடியலையே என்று சொல்லி திரும்பி போதும். ಆ ಪಕ್ಷಿಗಳು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೆ, ಕೋಳಿ ತನ್ನ ರೆಕ್ಕೆಯ ಕೆಳಗೆ ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದೆ, ಇವತ್ತು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் மயப்பனா இருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮ கர்த்தர் மயப்பனா இருக்கிறார். ನಮಗೆ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. நான் தாட்சி அடைய ಚಿಂತೆ ಪಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஒரு காலமும் ஒரு காலம் எனக்கு கவலை இல்லை. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. அவர் மயப்பனா இருக்கிறபடினாலே ದೇವರು ಕುರುಬನಾಗಿರುವ ಕಾರಣ. ஹalleluya. ஹalleluya. சங்கீதம் 34 அதிகாரங்கள் 10 வசனங்களை கீர்த்தனைகள் 34ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டணியாக கெடுக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைபடாது. ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳು ಕೊರತೆಯಾಗಿ ಹಸಿಯುತ್ತವೆ, ಆದರೆ ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವವರು ಯಾವ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾದರೂ ಕೊರತೆ ಪಡುವುದಿಲ್ಲ. ஒரு விசுவாசி, ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ எப்போதுமே, ಯಾವಾಗಲೂ, ஒரு விசுவாசி சொன்னா நல்ல விசுவாசி. ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ವಿಶ್ವಾಸಿ. விசுவாசினா இது விசுவாசம் அல்ல, நல்ல விசுவாசி. ವಿಶ್ವಾಸಿ ಅಂದ್ರೆ ಸಾಧಾರಣ நல்ல விசுவாசி யாரு? ಒಳ್ಳೆಯ ವಿಶ್ವಾಸಿ ಯಾರು? ஒரு நல்ல ஒரு ஆவிக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க யாரு? ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾಗಿರುವ ವಿಶ್ವಾಸಿ ಯಾರು? எப்போதுமே கையில பைபிள் எழுதி கொண்டிருப்பாங்க. ಯಾವಾಗಲೂ ಸತ್ಯವೇದವನ್ನು ಕರಗಳಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿರ್ತಾರೆ. எப்படி தன் பாரு கையில போன பிடிச்சிருக்கிறீங்களோ, ಹೇಗೆ ಯಾವ விசுவாசிங்க அதே போல வேதங்களை புரட்டி 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 படிச்சுட்டே இருப்பாங்க. ಹೇಗೆ ನೀವು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಫೋನ್ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀರೋ ಅದೇ ರೀತಿ ಒಳ್ಳೆಯ ವಿಶ್ವಾಸಿ ಅವರ ಕರಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಯಾವಾಗಲೂ ಓದ್ತಾ ಇರ್ತಾರೆ. சில காலையில ஜெபித்தால் போதும், அதோடு அடுத்த காலையில தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ಸ್ವಲ್ಪ ಜನರು ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಇರ್ತಾರೆ. ஒரு நாளெல்லாம் இயேசுவை நினைத்துக் கொள்ள வேண்டும். ಒಂದು ದಿನವೆಲ್ಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನೆನೆದುಕೊಳ್ಳಬೇಕು. எங்க போனாலும் ஆண்டவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ದೇವರನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எப்போதுமே இயேசுவை நினைத்துக் கொள்ள வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ. எப்போதுமே நினைவு கூறுங்க. ಯಾವಾಗಲೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು நீங்க ನೆನಪು எங்க ஒரு கீழே தற்காலி வாங்கணும், தற்காலிக்கு வாங்க போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க வண்டியில போனா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த நாள பாருங்க, விசேஷமா ஆசீர்வாதமா இருக்கும். ಒಂದು ಟೊಮೊಟೊವನ್ನು ಖರೀದಿಸಲು ಹೋದರೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನೆನೆದುಕೊಳ್ಳಿ. ಒಂದು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗಲೂ ಸಹ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನೆನೆದುಕೊಳ್ಳಿ. ஹalleluya. காலையில தேடும் போது அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுது தெரியுமா? ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಾಗ ಆ ಕುಟುಂಬ ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ? சில வீட்டுக்குள்ள ஜெபிக்க கூட முடியறதில்ல. ஏன்னா அவங்க எல்லாம் மன திருமண பட்சத்துல இருக்கிறதுனால ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஐயோ எங்க அப்ப ரட்சிக்கப்பட்டிருந்தா எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சிருப்பீங்க. ரொம்ப வல்லமையா இருக்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல ஜெபம் பண்ணாத சில கடைதிகள் கூட இருக்கிறாங்க.
ಸ್ವಲ್ಪ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಅವು ಒಬ್ಬರು ಇಬ್ಬರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರ್ತಾರೆ. ಅಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ காலையில ஜெபம் ಆಗುತ್ತೆ. பண்றவங்க ஒரு கை தூக்குங்க. ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ 1 ಗಂಟೆ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರು ಕೈಗಳಲ್ಲಿ ரெண்டாவது பண்றாங்க 2 ಗಂಟೆ ಕಾಲ ಮಾಡುವವರು. அவர் பண்றது ಅರ್ಧ ಗಂಟೆ ಮಾಡೋರು. ஜெபமே இல்லை. எதுக்கு? மத்தேயு 26 ಸುವಾರ್ತೆ. நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட விழுத்திருக்க கூடாதா? சிலவு ஜெபிக்க அவங்க பாருங்க, அங்க போய் மொழிவிட்டு வந்துருவாங்க, குடுகுடுன்னு வந்துருவாங்க, குடுகுடு காண மாதிரி போயிட்டு வந்துருவாங்க. நல்லா காலம் ಸ್ವಲ್ಪ ಜನರು ಆಚರಣೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗಿ ಬರ್ತಾರೆ. குடுபிடிக்க இதெல்லாம் 1 மணி நேரம் ஜெபம்னா வேஸ்ட்மா, கேட்காது. ಅರ್ಧ ಗಂಟೆ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲ ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತೆ. 2000 ஆண்டுகளுக்கு முன்ன சொன்ன 1 மணி நேரமாவது 2000 சாதாரண ವರ್ಷಗಳ சொல்றாங்க. ಹಿಂದೆ சில வீட்டுல பாக்கவங்க ஜெபிச்சா ஐயோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, பண்ணிட்டே இருக்காரு, 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா யோசிக்கணும் கூட நீங்க இருக்கிறாங்க. இதுக்குள்ள ஜெபமோ என்ன தெரியாது, எப்படிதான் படிக்கிறாங்களோ. ಸ್ವಲ್ಪ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು 1 ಗಂಟೆ ಆಗೋದಕ್ಕೆ ಇನ್ನೂ 10 ನಿಮಿಷ ಇದೆ, 10 ನಿಮಿಷ ಜಾಸ್ತಿ ಆಗ್ಬಿಡ್ತು, 5 ನಿಮಿಷ ಜಾಸ್ತಿ ஐயோ ಆಗ್ಬಿಡ್ತು, 10 நிமிஷம் ஆயிடுச்சு மூஞ்சிய பார்க்கவே முடியாது. நீங்க தான் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிச்சு எதை சாதிக்க போறீங்க? எதுக்கு 1 மணி நேரம் கூட எடுத்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் சொல்றாரு. ಅರ್ಧ ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಏನ್ ಪ್ರಯೋಜನ ಆಗುತ್ತೆ? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ 1 ಗಂಟೆ ಆದ್ರೂ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಿ ನನ್ನ ಸಂಗಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஹல்லேலூயா. நீ என்ன சொன்னாலும் சில பேர் கேர் பண்ணாம இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நேரம் வரும், அப்ப கத்துனாலும் கதறினாலும் தேவ மகிமைய முடியாது. அப்படி உறவு இல்ல, நீ 10 பண்ணாலும் கேட்காது. ಈಗ ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿ ನಂತರ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. நைட்ல ஜெபிக்கிறீங்களா? படுக்கும் போது ರಾತ್ರಿ ನಿದ್ರೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಾ? ரொம்ப பேர் ஜெபிக்கிறாங்க. ತುಂಬಾ ಜನರು ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னை பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும், தூக்கத்தை ஆண்டவரே ஆசீர்வதிங்க, என்னை காத்துக் கொள்ளும், வாட்சிமன் நீர் பார்த்துக்கோ பாராட்டிடலாம். ஒரு சின்ன ஜெபம் நைட்ல ஜெபிச்சா கூட 20 குறைஞ்சது படுக்கும் போது ஒரு 20 நிமிஷம் ஆகுது நீ ஜெபிக்கணும். ನಿದ್ರೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕಡಿಮೆ ಆದರೂ 20 ನಿಮಿಷ ಕಾಲವಾದರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் மீறி நீ அதிகமா ஜெபிப்பீங்கன்னா அதிகமா ஆசீர்வாதம் பெருகும். ಇದನ್ನೆಲ್ಲ ಮೀರಿ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾದ ಸಮಯ ஒரு நாளைக்கு ஒரு விசுவாசி குறைஞ்சது 2 மணி நேரம் ஜெபிக்கிறனா அவங்க கண்டிப்பாவே ஆசீர்வாதம் கிடைக்காது. ಕಡಿಮೆಯಾದರೂ ವಿಶ್ವಾಸಿ ಒಂದು ದಿನಕ್ಕೆ 2 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அல்லேலூயா. எங்க போனாலும் சோம்பேறிங்க போனா சோம்பேறி தான் இருப்பாங்க, வல்லமை போனா வல்லமை இருப்பாங்க. ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾಗುತ್ತೆ. அல்லேலூயா. ஹalleluya. தூங்குறவன் எங்க போனாலும் தூங்குவான், சோம்பேறி பண்ணவங்க போனா என்ன செய்யலாம் செய்து கொண்டு இருப்பான், எங்க போனா திருடினா இருப்பான், பக்தி உள்ளவன் எங்க போனா பக்தியா தான் இருப்பான். ಸೋಂಬೇರಿ ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಸೋಂಬೇರಿಯಾಗಿರ್ತಾರೆ, ಕದಿಯುವವರು ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ஜெபிக்காது. தப்பா நினைச்சுக்காதீங்க சொல்ல, கழுதிங்க ஜெபிக்காத கழுத ஏன் ஜெபிக்கலாம்? ஆண்டவர் உட்கார்ல மேல, அதனால ஜெபிக்கிறது என்னவே சொல்ல ஜெபிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படியே ஒரு நாள் போக்கிடுச்சு, ஆனா பின்னால வர பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. பி கேர்ஃபுல். ಸ್ವಲ್ಪ ಜನರಿಗೆ ಏನೇ ಹೇಳಿದ್ರು ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಅವರು ಹಾಗೆಯೇ ಇರ್ತಾರೆ. இந்த வசனம் கூட எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வசனத்தை எடுத்தேன். ஏன்னா இது கூட நல்லா மனது ஆண்டவரை ரொம்ப டக்கா வாசிக்க வேண்டிய வசனத்தை இவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதி 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 கேட்டுட்டாங்க. ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಬರೋದ್ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದದ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ಪಾಸ್ಟರ್. அப்படி இல்ல, தேவனுக்கு உண்மை உத்தமம் நடக்கணும். ಹಾಗಲ್ಲ, ದೇವರಲ್ಲಿ ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡಿಬೇಕು. ஆண்டவர் கேளுங்க கொடுப்பாரு. ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಕೇಳಿ. விசுவாசி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேதத்தை சேர்த்து 2 மணி நேரம் ஜெபிக்கிறனா அவங்க உண்மையா விசுவாசியே கிடையாது. ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಒಂದು ದಿನಕ್ಕೆ 2 ಗಂಟೆ ಕಾಲವಾದರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಬೇಕು. எங்க வீட்டுல ஆரம்பத்துல இப்போ ஒரு ஜெபம் பண்றோம், அப்புறமா சண்டல நைட்ல ஜெபிச்சிட்டோம், அது வேற. ஆனாலும் முன்னெல்லாம் பார்க்கும்போது 2 மணி நேரம் ஜெபம், 2 ஹவர் ஒரு நாளைக்கு. ಫಾಸ್ಟ್ ಮನೆಯಲ್ಲಿ 2 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರ್ತದೆ. 2 மணி நேரம் பார்த்து ஜெபம் எங்க போய் தெரியாது. இப்போ நான் கேட்டு பாரு ஜெபிக்கிறேன்னு, நான் ஜெபிக்கிறேன். சும்மா வெளியே போகும்போது அது எதுக்கு? நீ வேலைக்கு போற இடத்துல போயிட்டு சைட் அடிச்சுட்டு வந்துட்டா விட்டு வர அவனாரு
ನೀವು ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗೋ ಜಾಗದಲ್ಲಿ ಸಲ್ಯೂಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಇದ್ರೆ ಸಾಕಾ? சாதாரணமான மஞ்சள் தூள் மிளகா தூள் வாங்கும் போது கூட 4 பேர்த்த நின்று வெயிட் பண்ணி தான் அப்புறமா கை நீட்டணும். இது எப்படிங்க? ಒಂದು ಅಂಗಡಿ எங்க இருந்தாலும் நீ ஜெபிச்சே ஆகணும். ನೀವು ಎಲ್ಲಿ ಇದ್ದರೂ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಲೇಬೇಕು. அவரே உண்மையான விசுவாசி. ಅವರೇ ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರ್ತಾರೆ. கை தலக்காட்சி எங்க இருந்தாலும் ಎಲ್ಲಿದ್ರು நீ ஜெபிச்சே ஆகணும். ಪ್ರಾರ್ಥಿಸಲೇಬೇಕು. அப்பதான் நல்ல விசுவாசி. ಹಾಗೆ ಒಳ್ಳೆಯ ವಿಶ್ವಾಸಿ. இல்ல நீ நாட் பிலீவர். ಇಲ್ಲಂದ್ರೆ ನೀನು ಅನ್ಯ ಜನರು. ஆமென். கை பிடிச்சா அது பிலீவர். ஆமென். நீ போகும்போது உங்க அற்புதமா நடத்துவார். ನೀವು ಹೋಗುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸ್ತಾರೆ. எனக்கு நல்ல ஆண்டவரை கைவிடுதலம்மா அப்படி சொல்ல மாட்டேன் நானு. நீங்க இப்படி நடந்தா கைவிட மாட்டாரு. ஆமென். நீ உண்மையா நடந்தா நல்லபடி நடந்தா கைவிட மாட்டாரு. ஒரு தைரியமா இருக்கும் நல்லா தெரியும். ನೀವು ನೀತಿವಂತರಾಗಿ ನಡೆದುಕೊಂಡರೆ ದೇವರು ಎಂದಿಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நானும் ஜெபிப்பேன். ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಪಾಸ್ಟರ್ ಯಾವ ಊರಿಗೆ ಹೋದ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஏன் நான் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி. ಯಾಕಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ದೇವ ಆವಿ. ಒಳಗೆ ಇದೆ. பரிசுத்த ஆவி பெற்றனால எங்க போனா ஜெபிப்பேன். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನು ಹೊಂದಿರುವ ಕಾರಣ எனக்கு ಎಲ್ಲಿ ಹೋದರೂ நாடகம் பண்றதா தெரியாது. ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. தெரியாதுங்க. என் ஆவியார் எப்பவும் இருக்கும்படினால இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக நான் இன்னைக்கு ஒவ்வொரு நேரம் கூட ராத்திரியில ஜெபிச்சு தான் நான் படுப்பேன். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಪಾಸ್ಟ್ರು ರಾತ್ರಿ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿನೇ ಮಲಗುವುದು. உங்க வீட்டுல காலையில் ஜெபிக்கிறேன்னா சாயந்தரம் 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஜெபிக்கணும். ಪಾಸ್ಟರ್ ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳಗಿನ ಜಾವ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ರೆ ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಇನ್ನು 4 ಗಂಟೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 10 மணி ஆகட்டும் 11 மணி ஆகட்டும் 12 மணி ஆகட்டும் ஜெபிச்சு தான் படுப்பேன். 10 ಗಂಟೆ ಆಗ್ಲಿ 11 ಗಂಟೆ ಆಗ್ಲಿ 12 ಗಂಟೆ ಆಗ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿನೇ ಮಲಗಬೇಕು. அதனால தான் இந்த அடுத்து கொஞ்சம் நாம் நிக்கிறோம். ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರು ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. நாம் ஒரு அட்மிஷன் பண்றோம். எங்க போனாலும் எந்த இடத்துல போனாலும் எப்போ போனாலும் நீங்க ஜெபத்தை விடாம இருக்கணும். வெளியே நம்ம ஆசீர்வாதம் சில பேர் ஆசீர்வாதம் பாருங்க ஆசீர்வாதம் நான் வச்சு சில பேர் ஆசீர்வாதிக்கிறது ஏன் தெரியுமா? ஒரு பர்த்டே வந்து அவங்க ஜெபம் இருக்காது. ಸ್ವಲ್ಪ ಜನರು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ಒಂದು ಹುಟ್ಟು ಹಬ್ಬ ಬಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರೋದಿಲ್ಲ. இப்போ நாம எப்படி வளர்ந்திருக்கிறோம்? ಈಗ ನಾವು ಹೇಗೆ ಬೆಳೆದಿದ್ದೀವಿ? ஆதியில தேவன் ஆரம்ப காலத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறோமா? ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರಂಭ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದ ಹಾಗೆ ನಾವಿದ್ದೀವಿ. ஆரம்ப காலத்துல நம்ம உபவாசம் கொடுத்துட்டு எப்பயுமே தடையை செய்ய மாட்டோம். சரியா நேரத்துக்கு வருவோம், தடை செய்ய மாட்டோம். இப்போ தடை ஆகுதுன்னா காரணம் என்ன? அதுதான் போராட்டங்கள் அதிகமாக. நாம எந்த பிரச்சனை இருந்தாலும் நாம பாருங்க பாஸ்டர்மா எந்த மாதிரி தான் இருக்கட்டும் உபவாசம் 3 மணி 3:30 மணி வரைக்கும் அவங்க உபவாசம் போட்டு வாரம் ஜெபிக்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்க பலவீனமானாலும் கூட 3:30 மணி வரைக்கும் சாப்பிடாம ஜெபிக்கிறாங்க. என்ன நேரிட்டாலும் ஜெபிக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் பலவிதமான பல ஸ்கின் பிரச்சனை வந்து விசாரிச்சு அவமானப்படுத்தலாம் வந்தோம். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாம நிக்கிறதுக்கு கர்த்தர் பலம் கொடுத்ததுக்கு காரணம் ಶಾಸ್ತ್ರಮ್ಮ ಮಧ್ಯಾಹ್ನ 3 ಗಂಟೆ ಆದ್ರೂ ಅವರು ಉಪವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಆದ್ರಿಂದ ಏನೇ ಹೋರಾಟ பண்றதுலாம் போதாது, இன்னும் பண்ண அதிகமா செய்யணும். போதும் என்று எண்ணிக்கூடாது. இது போதாது, இது சாக்காகಲ್ಲ. இது போதாதுன்னு சொன்னா ஜெபிக்காது. நீங்க வெள்ளிக்கிழமை உபவாசம் போடுறீங்க, நீங்க தொடர்ந்து வருங்க. ஏன் நம்ம வரதில்ல? ஏன் தடை செய்யறோம்? அதனால்தான் பிசாசியானவன் நமக்குள்ள பூந்துக்கிறான், குடும்பத்துல கிரி செய்கிறான். நீங்க புரிஞ்சுக்கணும், இது ஆண்டவர் உங்களை பேச வைக்கிறார். என்னவே போனாலும் சரி நாம் ஆலயத்துல நிக்கணும். சாவு மாத்திரம்தான் செத்தலும் வீட்டுல பிரேயர். செத்தலும் பிரேயர் இல்லையா? பிரேயர் இல்லாத நானே கிடையாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ ದಿನನೇ ಇಲ್ಲ. ಸಾವಾದ್ರೂ ಸಹ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ண எல்லாம் செய்வாங்க. கொஞ்சம் ஏசப்பா 40 வருஷம் வழிநடத்தின இஸ்ரவேல் ஜனங்களை பின்பற்றினவர்தாங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ದಾರಿ ನಡೆಸಿದರು. நீங்க எந்த பக்தியில இருக்கிறீங்க? ನೀವು ಯಾವ ಭಕ್ತಿಯಲ್ಲಿದ್ದೀರಾ? ಸ್ವಲ್ಪ ಜನರಿಗೆ கிறிஸ்துக்குள்ள இருந்து கிறிஸ்துக்குள்ள இருந்து நம்ம இருக்கிறது நியாயம் அல்ல. ஆமென். ಸ್ವಲ್ಪ உங்களுக்கு ஒரு 2 செகண்ட் கூட நான் விசுவாசியா இருக்கும்போது கேட்பேன். சர்ச்சு முடிச்ச உடனே பாக்குவேன், பார்த்த உடனே இன்னும் சர்வீஸ் பண்ணலாமே, இன்னும் சர்வீஸ்க்கு வைக்குவாங்க. உட்காந்துமா அப்படியே ಹಾಸ್ಟೆಲ್ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿದ್ದಾಗ ಒಂದು ಸರ್ವಿಸ್ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಇನ್ನೊಂದು ಸರ್ವಿಸ್
ಇದೆ ಅಂದ್ರೆ ಆ ಸರ್ವಿಸ್ ஒரு சர்வீஸ் 3 மணி நேரம் அந்த காலத்துல எல்லாம் 3.5 மணி நேரம். ಒಂದು ಸರ್ವಿಸ್ ಫಾಸ್ಟ್ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿದ್ದಾಗೆಲ್ಲ 3 ಗಂಟೆಗಳ ಕಾಲ 10 மணிக்கு ஆரம்பிச்சா 1:30 மணிக்கு 2 மணி தான் முடியும். 10 ಗಂಟೆಗೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರೆ 1:30 ಗಂಟೆಗೆ ಮುಗಿತಾ ಇತ್ತು. இல்லையா? சீக்கிரம் போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். உங்களுக்கு கவனிங்க, எங்க இருக்கு உங்களுக்கு? வீட்டு மேல தான் இருக்கும். ಬೇಗ ಹೊರಟೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಇರುತ್ತೆ. ಯಾವಾಗ್ಲೂ ಮನೆ ಮೇಲೆನೆ ಚಿಂತೆ ಆಗುತ್ತೆ. அப்ப சொல்லல, குழந்தை இருக்கும், குழந்தை விட்டு வந்துக்கிறீங்க, ஆமா, குழந்தைக்கு பார்க்கணும், குழந்தைய கவனிக்கணும், குழந்தைகளுக்கு வந்துக்கிறாங்க, குழந்தை கொண்டு வந்துருக்காங்க, சில குழந்தைய விட்டு இருந்துக்கிறாங்க நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப அவசரமா இருக்கிறீங்க. நான் சொல்லுறேன், நான் தேவனுக்குள்ள நீ வளரும்படியாக நான் சொல்லிக்கணும். யாரை விட்டு வைக்க மாட்டேன். கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கணும் தான் கர்த்தர் ஆசை. அது பேசுறது மேத்யூ இல்ல, தேவன் ஆவியானவர் தான் பேசுகிறது. ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಎಲ್ಲರೂ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಆಸೆ ಇದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு அதிகமா ஜெபிக்கணும். ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நம்ம அதிகமா ஜெபிக்கணும். ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நீ ஆவிக்குள்ளாக நீ எழும்பி பிரகாசிக்காவிட்டால் ஜெபிக்காவிட்டால் மகிமை காண முடியாது. ಆತ್ಮಿಕವಾಗಿ ನೀವು ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ರೆ, ಪ್ರಕಾಶಿಸ್ತಾ ಇದ್ರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்க சொல்லுங்க, ನೀವು ಹೇಳಿ, ಯೇಸುவே, ಯೇಸುವೇ, என் மேல நீ மனம் இறங்குங்கப்பா. ನನ್ನ ಮೇಲೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಿದೆ. என்ன ஜெபத்தை